இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டி நீ இந்த காசே இல்லாதவராக இருந்தாலும் காசே இருக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரே வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை முறை விஷயமாக இருக்கட்டும், உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எதுவாக பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அந்த விஷயத்துல கொண்டு வரும். ஸோ இந்த விரத முறையும் அந்த மாதிரி மனுஷனை மாத்தோன்றதுக்காக பம்பா நதி அவர் அங்கதான் கிடைச்சாரு, ராஜாவுக்கு கிடைச்சாருன்னு சொல்றாங்க. அந்த பம்பா நதியில இருந்து மேல சபரிமலை, ஆக்சுவலி சபரிமலைன்றது எரிமேலின்னு ஒரு ஏரியா இருக்கும். எரிமேலின்றது ஐயப்பனோட ஒரு படை வீடு. ஐயப்பனுக்கு 6 படை வீடுகள் இருக்கு, மொத்தம் 6 படை வீடு, முருகன் மாதிரியே. ஆனா அப்ப ஒரு நீங்க அந்த கோயிலோட செவுத்து உள்ள போறது கூட ஒரு குழந்தை போற அளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்கும். அந்த மாதிரி தான் ரெடி மாதிரிதான் பண்ணிருக்காங்க. யாரு எவ்வளவு பெரிய பணக்காரனா இரு, கோடீஸ்வரனா இரு, ஆட்டம் போட்டு ஒரு சாதா மனுஷன் தான் நானு, பிறப்புல ஒரு சாதா மனுஷன்றதை நீ மனசுல உணர்த்திக்கிட்டு நீ எரிமேலிக்குள்ள என்னை தொழணுன்றது அந்த எரிமேலியில இருக்க போவான். இதான் பாதையே, நடுவுல பாதையே கிடையாது. இன்னைக்குதான் காலங்கள் மாற மாற அந்த பம்பா நதிக்கு பாதை போட்டான், பாதை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எரிமேலியில நீ ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் நடந்து 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 பம்பால இறங்கி. நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே. நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. இந்திய அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசம் கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது. நீங்கள் கவலையின்றி சுவாசிக்க ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும். ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு ஹரிகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்னதான் ஒரு மனுஷன் பல்வேறு கெட்ட பழக்கங்கள் இருந்தாலும் கூட அந்த கார்த்திகை மார்கழி தை அந்த மாசம் வந்துட்டாவே அழகா மாலையை போட்டு சாமியை ஐயப்பன்னு போறாங்க. நீங்களும் மாலை போட்டுறீங்க, எப்படி இது? ஆக்சுவலி இது ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பட் இங்க இருக்கக்கூடிய மிராக்கிள் கம்ப்ளீட்டா வேற. ஐயப்பன் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னும் புரியாத புதிர்கள் தான். அது அந்த முடிச்சுகள் இன்னும் அவுக்கவே படலை. இன்னும் சொல்ல போனா அவர் ஆமாமா, எங்க போனீங்கனாலும் எந்த இடத்துல பேசினீங்கனாலும் இவரோட ஸ்டோரியை நீங்க ஃபுல்லா ஒருத்தரால சொல்லி முடிச்சிட முடியாது, இதுதான் சொல்லிட முடியாது. அதே சமயம் யூஸ்வலா நீங்க இருக்கக்கூடிய எந்த கோவில், எந்த சாமி, எந்த இடத்துல நீங்க எடுத்துட்டீங்கனாலும் இவ்வளவு ரொம்ப கடுமையான விரதங்கள் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் வேற எதுலையுமே கிடையாது. அது ஐயப்பனுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த ஐயப்பனுக்கு இருக்கக்கூடிய அந்த விரத முறை ஏதோ ஐயப்பனை பார்க்கறதுக்காக அந்த இருக்கிறது மட்டும் கிடையாது. ஆக்சுவலி இந்த உலகத்துல எல்லாரும் சமன் சொல்றதுக்காக உருவான ஒரு கடவுள் தான் ஐயப்பன். நீங்க எல்லாரும் இருக்கான், எல்லாரும் பிறக்கிறான். நீ என்ன பண்ற? காசு இருந்தா கார் மேல ஏறி போற, இன்னும் காசு இருந்தா ஃபிளைட்ல ஏறி போற, இன்னும் காசு இருந்தா நல்ல பெரிய சேர் போட்டு கால் மேல காலில் உட்கார்ந்து இருக்க, இன்னும் காசு இருந்தா நல்ல பெரிய பெரிய ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடு 1000 ரூபாய்க்கு, லட்சம் ரூபாய்க்கு, கோடி ரூபாய்க்கு சாப்பிட்றேன். இந்த மாதிரியான ஆடம்பர வாழ்க்கை எல்லாத்தையும் தாண்டி நீ இந்த காசே இல்லாதவராக இருந்தாலும் காசே இருக்கிறவர்களாக இருந்தாலும் ஒரே வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கை முறையை நெறிகளை உருவாக்குவது தான் ஐயப்பன்னு சொல்லலாம். இது பொதுவா ஐயப்பன்னு இல்லை, யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. இந்த உலகத்துல புரிஞ்சுக்கிறதே பெரிய பிரச்சனை தான் மத்தவங்க கிட்ட. இந்த நம்பிக்கை அப்படின்றது என்னன்னா, நாம ஒரு செயல் மேல முழுசா நம்மளை ஈடுபடுத்தி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலியமா ஒருத்தர் கூட பாதிப்படையக்கூடாது, ஒருத்தர் கூட நம்மளால பாதிப்படையக்கூடாது. நீ செய்யற எந்த விஷயமுமே உன்னையே பாதிச்சா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா மத்தவங்களை பாதிக்கிற மாதிரி நீ ஏதாவது ஒரு விஷயம் பண்ற எதுவுமே அது நம்பிக்கை சார்ந்தது இல்லை, மூட நம்பிக்கையை சார்ந்தது. இல்ல அதான் நான் கேட்கிறேன். இப்ப வருஷத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 நாட்கள் பார்த்தா எப்பொழுதும் தண்ணி அடிப்பான், சிகரெட் பிடிப்பான், ரவுடிசமா பண்ணிட்டு இருப்பானுங்களே. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம் மாலையை போட்டு சாமியை சரணம் ஐயப்பன் போறது, அது எப்படி எண்ணம் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலி இந்த 48 நாட்கள் அல்லது 41 நாட்கள் 2 சொல்லுவாங்க, மண்டல காலங்களாக சொல்றது. இதை ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க நல்லா குண்டா இருக்கேன், பயங்கர குண்டா இருக்கேன், நான் உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு 45 நாள் 48 நாள் இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸா பண்ணுவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த எக்ஸசைஸை கண்டினியூஸா பண்ணும்போது அதற்கான பர்சனாவே நீங்க மாறிட்டு உங்க உடம்பு அதுக்குன்னே அடாப்ட் ஆயிடும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே கம்ப்ளீட்டா மாறிடும். இது சாப்பிட்ற விஷயமாக இருக்கட்டும், உடல் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும், எதுவாக பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே அந்த விஷயத்துல கொண்டு வரும். ஸோ இந்த விரத முறையும் அந்த மாதிரி மனுஷனை மாத்தோன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விரத முறையாகத்தான் இன்னமும் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்களுக்கு எப்படின்னா, 11 மாசம் ஃபுல்லா பண்ற எல்லா பாவத்தையும் 12வது மாசத்தை போய் சரி பண்ணிட்டு வர்றதுக்கு ஐயப்பன் நினைச்சிட்டு இருக்காங்க. இது இருக்குதுலே பெரிய பெரிய இருக்குதுலே ரொம்ப பெரிய தவறான ஒரு செயல்.
ஆக்சுவலி நீங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஐயப்பன்ற பேரை பயன்படுத்தவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா மாலை போடுறியா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா கூட மலைக்கு போக போறேன், மாலை போட போறேன்றத கூட வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. ஓ, அது சொன்னா அது ஒரு தவறான விஷயம். அதை சொல்லும் போது கூட நாம அதுக்கு தகுதியானவரா இருக்கணும். சொல்லி கொடுத்த குருமார்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்க ஐயப்பன் விரதங்கள்ல குருசாமிகளே ஒரு ஒரு சரியான பாதையை காண்றது இல்லை சார். ஒரு குருசாமி அப்படின்றவர் வந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன நல்ல விஷயங்களை கேட்கணும், இந்த உலகத்தை நீ எப்படி பார்க்கணும், எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி சமமா பார்க்கணும், எல்லா சாப்பாடுகள் எது கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கக்கூடிய வாழ்க்கை தன்மை எப்படி வாழணும், உன்னோட கையை காலெல்லாம் வருத்தி எப்படி நீ வந்து மலை ஏறி இப்படி போக்குறன்ற இந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி கொடுத்து அங்க போய் நீ என்ன பண்ணணும். ஒன்னும் இல்லை சார், நீங்க சபரிமலையில போங்க, பம்பா நதி இருக்கு. நானே அந்த வீடியோ போட்டிருந்தேன். பம்பா நதி இருக்கு. பம்பா நதி வந்து எதுக்கு அப்படின்னா ஐயப்பன் பிறந்த இடமாக பேசப்படுற ஒரு இடம் தான் பம்பா நதி. அவர் வந்து அங்கதான் கிடைச்சாரு, ராஜாக்கு கிடைச்சாருன்னு சொல்றாங்க. அந்த பம்பா நதியில இருந்து மேல சபரிமலை. ஆக்சுவலி சபரிமலைன்றது எரிமேலின்னு ஒரு ஏரியா இருக்கும். எரிமேலின்றது ஐயப்பனோட ஒரு படை வீடு. ஐயப்பனுக்கு 6 படை வீடுகள் இருக்கு. மொத்தம் 6 படை வீடு. முருகன் மாதிரியே. ஆனா அது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஐயப்பனோட 6 படை வீடுமே ஒவ்வொரு விஷயத்தும் ஒவ்வொன்றுத்துல சொல்லும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உங்களுக்கு ஆரியங்காவுன்னு ஒரு இது இருக்கு. அது வந்து நம்ம செங்கோட்டையில இருந்து கேரளால கனெக்ட் ஆகிற ஒரு இடம். இந்த ஆரியங்காவுல இருக்கக்கூடிய ஐயப்பன் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராஜா மாதிரி ஒரு ராஜா மாதிரி அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. யார் வேணாலும், எல்லா பெண்களும், எல்லா ஆண்களும், எல்லா வயதினர்களும் போய் நீங்க வந்து தரிசிக்கலாம். அப்படியே நீங்க அடுத்து கேரளாக்குள்ள நுழைஞ்சிங்க அப்படின்னா பந்தளம் வரும். இந்த பந்தளம் வந்து பாத்தீங்கன்னா அவர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த ஒரு இடம். அந்த அரண்மனை ராஜாவால கட்டப்பட்ட ஒரு கோவிலாக பந்தளம் பார்க்கப்படுது. இன்னைக்கும் ஐயப்பனுக்கு போடக்கூடிய அந்த நகை ஆபரணங்கள் அது எல்லாமே அந்த பந்தளம் கோவில்ல பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம போய் நேரில் வந்து பார்க்கக்கூடிய அந்த இது வந்து இருக்கும். 3வதா குளத்துப்புழை. குளத்துப்புழை அப்படின்றது வந்து அவர் ஒரு குழந்தை மாதிரி இருந்த அந்த ஒரு டைமுக்காக அந்த ஒரு கோவிலை கட்டியிருக்காங்க. ஒரு குழந்தையாக பார்க்கக்கூடிய ஒரு கோவில். அந்த அப்ப வந்து ஒரு நீங்க அந்த கோயிலோட செவுத்து உள்ள போறது கூட ஒரு குழந்தை போற அளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்கும். அந்த மாதிரி தான் அது ரெடி தான் பண்ணிருக்காங்க. அந்த கோவிலே அந்த இருக்குன்னா அதுவும் உங்களுக்கு பெண்கள்ல இருந்து எல்லாருமே பந்தளமும் எல்லாருக்கும் போகலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆரியங்காவும் எல்லாம் போகலாம். அதே மாதிரி குளத்துப்புழையும் போகலாம். அடுத்ததா நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரிமேலி வந்துடும். எரிமேலி வந்து உங்களுக்கு வந்து முக்கியமா வந்து பேட்டை சாஸ்தான்னு சொல்லுவாங்க. அதாவது அது எது சொல்லுதுன்னா, நான் வந்து இந்த நம்ம வந்து இழிவா பாக்குறோம் பாத்தீங்களா, இந்த பழங்குடியினர் எல்லாம் இழிவா பேசுறோம் பாத்தீங்க, இந்த ஜாதி மதத்தை வச்சு பேசுறோம்ல, ஜாதி மதமே எனக்கு இல்லடா அப்படின்னு சொல்ற இடம் தான் எரிமேல். எப்படி இருக்குன்னா, என்னோட நண்பன் வாவர் முஸ்லீம் நண்பர் தான் என்னோட இது. என்னைய பாக்குறோமா, என் கோயிலுக்குள்ள வரணும்னா உன் முதல் காலடி என் நண்பனை போய் தர்கால போய் தரிசிச்சுட்டுவான். ஓகே அங்க அந்த ஒரு நடைமுறை. தர்கால போய் தரிசிச்சுட்டு அவரை பார்த்துட்டு தான் நீ என்னுடைய எருமேலியில வந்து என்னை வந்து நீ வணங்கணும் அப்படின்னு. அதே மாதிரி ஏன் அதுக்கு அவர் பார்த்துட்டு வரான், அவரே ஃபில்டர் பண்ணிடுவாரா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த 40 நாள் விரதம் இருக்காங்களா, அதுல ஏதாவது ஒரு சிறு தவறு பண்ணியிருந்தா கூட அது அவர் அந்த பாய் வந்து மேல அனுப்ப மாட்டாரு. இதெல்லாம் வந்து நம்ம பொதுவாக நிறைய விஷயங்களை பேசினது. புலி வந்து அடிச்சிரும், யானை வந்து மிதிச்சிரும், இதெல்லாம் சொல்லுவோம். இந்த உலகத்திலேயே பெரிய பயம் என்ன தெரியுமா, இன்னொருத்தவங்க வந்து இன்னொருத்தர் நீ பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்குறது இல்ல, தான் செய்த தவறுகளை தானே உணர்ந்து வெளியில வருது. அதுதான் இந்த விஷயத்துல நான் சொல்ல வந்தது. இந்த எருமேலியில வந்து பேட்டை அந்த வாவரை பார்த்துட்டு நீங்க ஐயப்பனை பார்த்துட்டு வரும்போது சும்மா நடந்து வரக்கூடாதான். மற்ற இடத்துல சொல்லுவாங்களா, சும்மா நடந்துட கோயில் போகும்போது பூ மாலெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களே, இந்த கோயில் எப்படின்னா எருமேலியில நீ வாவரை பார்த்துட்டு வரும்போது மூஞ்சி ஃபுல்லா நீ வந்து சாயம் பூசு, உன்கிட்ட வந்து உடல்வே எதுவுமே கிடையாது, உங்ககிட்ட ட்ரெஸ் கிஸ் எதுவுமே கிடையாது, சின்ன ஒரு துண்டு கோமலம் கட்டுற மாதிரி ஒரு சின்ன உடையில உடம்பு ஃபுல்லா இது பண்ணிட்டு இந்த வேலு விம்பு அந்த கம்பு அதெல்லாம் வச்சு சொருகிட்டு ஒரு குறவன் குரத்தி மாதிரி ஆட்டம் போடு. யாரு எவ்வளவு பெரிய பணக்காரனா இரு, கோடீஸ்வரனா இரு, ஆட்டம் போட்டு ஒரு சாதா மனுஷன் தான் நானு, பிறப்புல ஒரு சாதா மனுஷன்றதை நீ மனசுல உணர்த்திக்கிட்டு நீ எருமேலிக்குள்ள வந்து என்னை தொழணுன்றது அந்த எருமேலியில இருக்கப்பட்டது. அப்படியே நீங்க வந்து சபரிமலையை பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு சாஸ்தாவாக, அதாவது ஒரு ஒரு பிரம்மச்சாரிய கடும் பிரம்மச்சாரியம் இருக்கக்கூடிய விரதம் இருக்கக்கூடிய ஒரு சாஸ்தாவாக ஒரு மலை காட்டு பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஐயப்பன். இதே மலை காட்டுக்குள்ள இன்னொரு ஐயப்பன் இருக்காரு, அதுதான் அச்சன் கோவில். அந்த அச்சன் கோவில்ல பெண்கள்ல இருந்து எல்லாருமே போலாம். அதே காட்டுக்குள்ள அந்த பெண்களுக்குள்ள எல்லாருமே அங்கே போனா இங்க போக கூடாது. இந்த தர்மசாஸ்தா தாஸ்தா இதுவா இருக்கிற அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கடும் பிரம்மச்சாரிய விரதங்கள்ல இருக்கு. அதுல பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லல, பெண்கள் போலாம். 10 வயதிற்கு உட்பட்ட குழந்தை பெண்கள் போகலாம், 50-55 வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் போகலாம். அந்த இடைப்பட்ட காலங்கள்ல இருக்கக்கூடிய பெண்கள் போறதுனால 2-3 விஷயம் இருக்கு. நம்ம பிராக்டிக்கலா பேசுவோமே, இன்னைக்கு நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போறீங்க, ஒரு வரிசை இருக்கு, அந்த கோவில்ல வரிசையே கிடையாது. நீ வந்து காட்டு பாதையில ஏறி நடந்துதான் போகணும், வண்டி கிடையாது.
டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதுவும் கிடையாது. அச்சன் கோயில நீங்க கார்ல போய் கோயில் வாசல்ல இறங்கலாம், மலைக்குள்ளதான் போறீங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு, ஃபுல் ப்ரொடெக்ட் வச்சிருக்காங்க, நீங்க அழகா போய் கார்ல போய் இறங்கி சாமி தரிசிக்கலாம். ஆனா சபரிமலையில அப்படி கிடையாது. எரிமேலி நான் சொன்னேன்ல, அந்த எரிமேலியில இருந்து சபரிமலைக்கு 48 கிலோமீட்டர் நடந்துதான் போவாங்க. ஓஹோ, இதான் பாதையே, நடுவுல பாதையே கிடையாது. இன்னைக்குதான் காலங்கள் மாற மாற அந்த பம்பா நதிக்கு வந்து பாதை வந்து போட்டாங்க, பாதை வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி எரிமேலியில நீ வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 மணி நேரம் நடந்து 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 பம்பால வந்து இறங்கி, பம்பால ஐயப்பன் பிறந்த அந்த இடத்த பார்த்து கும்பிட்டுட்டு அந்த பம்பால இறங்கி குளிச்சுட்டு சபரிமலையை நோக்கி திருப்பி அதே இருமுடி எடுத்துட்டு மேல போவாங்க. இப்ப இதே பெண்கள் அந்த 48 மணி நேரம் நடந்து வர முடியாதுன்னுலாம் இல்லை. இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா ட்ரெக்கிங் எல்லா இடத்துலயும் எவ்வளவு பெண்கள் எப்படி போறாங்கன்னு தெரியும். ஆனா அதற்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லா இடத்துலயும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்கேயே சபரிமலையில அந்த நீங்க சொன்ன அந்த கார்த்திகை மாசம் இருக்கக்கூடிய அந்த டைம்ல மட்டும்தான் அந்த பெரிய பாதை, அதுக்கு பேர் பெரிய பாதைன்னு சொல்லுவாங்க, அந்த பெரிய பாதை ஓப்பனா இருக்கும், நம்மளால நடந்து போக முடியும். மற்ற டைம்ல சின்ன பாதைன்னு சொல்லக்கூடியதுதான் இந்த பம்பால இருந்து போறது. அந்த பம்பால தான் நான் முன்னாடி சொன்னது என்னன்னா, இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, நான் செய்த பாவங்கள் இந்த 11 மாசம் நீங்க சொன்னீங்களா, நான் குடிக்கிறேன், சிகரெட் அடிக்கிறேன், இதை பண்றேன், எல்லாம் பண்ணிட்டு மாலை போட்டா நீ நல்லவனா? நீ எல்லாம் பண்ணிட்டப்பா, இந்த உலகத்துல நல்லவன் எவனுமே கிடையாது, எல்லாருமே ஏதோ ஒரு வகையில தவறு பண்ணிருக்க, எல்லாம் பண்ணிட்ட. ஆனா இந்த 41 நாள் நீ ஒரு விரதம் கண்டுபிடிச்சிருக்கல, என்ன பண்ணிருக்க? பாக்குற எந்த பெண்ணையுமே தவறாக பார்க்கிறது கிடையாது. இதுதான் அந்த விரதத்துல இருக்கிறது. எவ்வளவு நல்ல விஷயம் பாருங்க. பாக்குற யாரையுமே தவறா பார்க்காத, உனக்கு இருக்கிற எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கை. கிடைச்ச சாப்பாடை ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கும், ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டு வயிற்று பட்டினி போடு, சாப்பாடும் அரிசியும் என்னைக்குமே உனக்கு கிடைக்கும் அப்படின்றது நிரந்தரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம். உனக்கு படுக்கிறதுக்கு நல்ல பெரிய பெட்டோ தலைக்காணியோ கிடையாது, வச்சு வெறும் தரையில படு. காலங்காத்தால 5:30 மணி 6 மணிக்கு வந்து பச்சை தண்ணியில குடி, சாயங்காலமும் பச்சை தண்ணியில குடி. இப்படி எல்லாம் ஒரு கடும் தினம் கொடுத்து உன் ஒய்ஃபு கிட்ட கூட ஒரு ஒய்ஃப ஏய் இங்க வா சாப்பாடு எடு, இந்த தட்டு எடு அப்படின்னு சொல்லாம, சாமி இங்க வாங்க நம்ம அந்த சாப்பாடு இன்னைக்கு சமைச்சு போடணும், நான் ஏதாவது உதவி பண்ணுவான், இப்படி பேசக்கூடிய, அதாவது மனிதனை பக்குவப்படுத்துற ஒரு டைம் கிடையாது. நீ உன் 11 மாசம் மிரட்டின உன் ஒய்ஃபையும் அம்மாவையும் உன் ஆம்பளத்தனத்துல நீ பார்த்தின எல்லாத்தையுமே அந்த 41 நாள் சாமியை விட உசந்த ஒரு ஜென்மமாக அந்த குடும்பத்தை பார்க்க சொல்லுது. நுரையீரல் சிகிச்சைக்கு தங்கத்திற்கு நிகர் தங்கமே. நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. இந்திய அளவில் புற்றுநோய் மருத்துவ சேவையில் முன்னோடியாக திகழும் தங்கம் மருத்துவமனை தமிழகத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேச கான்பூரில் மருத்துவ சேவை புரிந்து வருகிறது. நீங்கள் கவலையின்றி சுவாசிக்க ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை போன்ற பல அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் தங்கத்தின் அனுபவம் பெரும் பக்கபலமாய் இருக்கும். ஏனென்றால் உலகிலேயே முதன்மையான மருத்துவர்கள் தான் மருத்துவம் அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.